அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படிங்கிறது படைக்கும் போது அவருக்கு பேரு பிரம்மா, காப்பாற்றும் போது அவருக்கு பேரு விஷ்ணு, சம்ஹாரம் பண்ணும்போது அது லயம் பண்ணும்போது அவருக்கு பேரு ருத்ரன், அப்புறம் மறைக்கும் போது அவருக்கு பேரு மகேஸ்வரன், அருளும் போது அவருக்கு பேரு சதாசிவன். இதே தான் நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இதே கருத்து வருது. சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூபா, கோப்த்ரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, திரோதானகரி ஈஸ்வரி, சதாசிவா அனுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா. கடவுளை 5 தொழில் பண்றாருன்னு சொன்னா அவருக்கு இப்படி 5 பேர். நமக்கு பொதுவாக இதுல 3 பேரை தான் தெரியும் அடிக்கடி சொல்றதுனால. ஆனா நீங்க சைவ சித்தாந்தம் படிக்க போனா 5ம்பாங்க, இதே மாதிரி சாக்த சித்தாந்தம் படிக்க போனா 5ம்பாங்க. சொல்ல போனா அவர் 5 தொழில் பண்றாருல, அவர் எல்லா தொழிலுமே அவர் தான் பண்ணாரு. இப்போ இதுல குழப்பம் என்னன்னா, இந்த 3 பேரு வேற, அவருக்கு மேல ஒரு ஆள் இருக்காரா, இல்ல இந்த 3 பேரு தான் அந்த ஆளா, இதுங்கிற ஒரு குழப்பம். இதுல பொதுவா ஏகம் சத் விப்ரா பகுதாவது உள்ளது ஒண்ணுதான். அப்போ இப்ப நம்ம இருக்கிறோம். இப்போ நான் ஆசிரியர், நீங்க மாணவர்கள். இப்ப நீங்க இனி போய் சமையல் பண்றோம், மத்தியான சாப்பாட்டு தயார் பண்றோம் வச்சுக்கோங்க. நீங்க சமையல்காரர், இன்னைக்கு சமையல் பண்ணாண்டா உங்களுக்கு சாப்பாடு தராங்க. ஒரு வீட்டுக்கு போய் சமையல் பண்ணா நீங்க சமையல்காரர். அப்புறம் நீங்க பரிமாறும் போது பரிமாறு ஆளு. அது மாதிரி ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரு, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னே தோப்புல போய் கிளச்சிட்டு இருந்தாருன்னா விவசாயி, பள்ளிக்கூடத்துக்கு கார் ஓட்டிட்டு போறா டிரைவர். இதெல்லாம் வேற வேறையா? இல்ல, ஒரே ஆளுதான். வேற வேற தொழில்கள் பண்ணும்போது தொழில் அடிப்படையில் அவருக்கு நம்ம வேற வேற பேரு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்ம இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறோம், நேற்றுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டோம், முந்தானத்து இன்னொரு ட்ரெஸ் போட்டோம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ரெஸ் போடுறோம். ஒவ்வொரு ட்ரெஸ் ஒவ்வொரு மேக்கப் போட்ட உடனே நாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆளா கிடையாது, ஒரே ஆள் தான். இதுல இந்த மத வெறியர்களுக்கு ஒரு குழப்பம் உண்டு. எங்க சிவன் தான் பெருசு, எங்க விஷ்ணு தான் பெருசு, அந்த ஆசாமிகளுக்காண்டி இதை சொல்லு. ஏன்னா அவங்கள கூட திருத்திடலாம். சில கூட்டம் தெரியுது, எங்க கடவுளை பெருசுன்னு சொல்லல, கும்பிடல கழுத்தை எடுத்துருவேன் அப்படின்னு. அந்த கூட்டத்துக்காக வேண்டி சொல்லு. இப்போ சிவன் வச்சுக்கோங்க, சிவபக்தன். இன்னொரு கரெக்டா சொன்னா சிவவரியன். நீ உனக்கு சோமாஸ்கந்தரை கும்பிடுவியா, நடராஜரை கும்பிடுவியா, சிவலிங்கத்தில் இருக்கிறத கும்பிடுவியா, இல்ல கரிகுரி போர்த்த பெருமாளை கும்பிடுவியா? எந்த சிவன்? அப்ப மட்டும் அவனுக்கு ஞானம் வந்துடும். அது எல்லா சிவனும் ஒண்ணுதான். அது மாதிரி விஷ்ணு ஆதிகேசவர் கும்பிடுவியா, அனந்தபத்மநாபரை கும்பிடுவியா, இல்ல வாமனரை கும்பிடுவியா, இல்ல நரசிம்மரை கும்பிடுவியா? அப்படி எல்லாரும் ஒரே விஷ்ணு தான் அப்படின்றான். அவனுக்கு ஞானம் வந்துடும். அதை நான் சொன்னா இவன் அத்வைதி, மாயாவாதி, பொய் சொல்லான்னு சொல்லுவான். அத்வைதிகள் இதைத்தான் சொல்றோம். என்ன ஒரே வித்தியாசம்? நாங்க அப்படி விஷ்ணுவா வந்ததும், அப்படி சிவனா வந்ததும், அப்படி சக்தியா வந்ததும், இப்படி பேரு வடிவங்கள்ல பலரா இருக்கிற எல்லாரும் ஒரே ஆளு அப்படின்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீ சொல்ற அதே லாஜிக் தான் நாங்க அந்த லாஜிக்கை எல்லா இடம் அப்ளை பண்றோம். நீ உங்க சாமினா மட்டும் அப்ளை பண்ற, இன்னொரு சாமினா அப்ளை பண்ண மாட்டேங்கிற. அதனால பிரம்மா விஷ்ணு சிவன்கிறது பரம்பொருள் செயல்படுறது மாதிரி. இந்த இடம் ஒரு முக்கியம். நம்ம இதை பல விதமா ஸ்டாண்ட் எடுத்து பேசுவோம். எதிர இருக்கிற ஆளுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கதை அடிப்போம். சிலர்கிட்ட சொல்லுவோம், அது கடவுள் கைலாசத்துல இருந்துகிட்டு இந்த உலகத்தை எல்லாம் படைக்காரு அப்படின்னு சொல்லுவோம். உடனே எதுக்குறாள் கொஞ்சம் கிருத்திரமா ஏதாவது கேள்வி கேட்ட, பெரிய அறிவாளி மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டா, இல்ல அந்த கடவுள் தான் இந்த உலகமா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்னும் கொஞ்சம் கிருத்திரமா கேள்வி கேட்டா, பெரிய அறிவாளிக்கிற மாதிரி கேள்வி கேட்டா, அந்த கடவுள் மட்டும்தான் இருக்காரு, உலகம் ஒண்ணு கிடையாது, அது தெரியுது, அவ்வளவுதான் அப்படிம்போம். இது எல்லாமே நாங்க சொல்லுவோம். அது எதிர இருக்கிற ஆளுடைய கிருத்திரமத்தை பொறுத்து இது எல்லாமே உண்மைதான்.
இப்ப தங்கம், அது தங்கமா? ஒரே தங்கம் தான். காதுல போட்டா கம்மல், மூக்குல போட்டா மூக்குத்தி, கையில போட்டா வளையல், கழுத்துல போட்டா மாலை. அப்ப எல்லாம் வேற வேற தங்கமா? தங்கம் ஒண்ணுதான். அதனுடைய பேரு வடிவத்தை வச்சு வித்தியாசப்படுது. அதே மாதிரி மும்மூர்த்திகள் அல்லது மற்ற தெய்வங்கள் எல்லாமே ஒரே தெய்வம் தான். நாம நம்முடைய சௌகரியத்துக்காக வேண்டும். ஏன்னா இயல்பா நமக்கு என்ன பிரச்சனைனா, நான் இந்த உடம்பு அப்படிங்கிற புத்தி நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த நான் உடம்புங்கிற புத்தி இருந்ததுன்னா உடனே நீங்க தப்பிக்கிறதுக்கு, ரட்சப்படுறதுக்கு அடுத்த வழி என்னன்னா, நான் அல்பம் அப்படிங்கிற புத்தியும் கூட சேர்த்துக்கணும். பொதுவாக நாம் பெரிய அறிவாளி நம்ம நினைக்கிறோம். அதுல தப்பதுக்கு நான் அல்பம், நான் இங்க இருந்தா அந்த சேர்ல இல்ல, அந்த சேர்ல இல்ல, அந்த சேர்ல இல்ல, இந்த சேர்ல மட்டும்தான் இருப்பேன். நான் அல்பம். என்னுடைய அறிவு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது, என்னுடைய பார்க்கிற சக்தி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது, என்னுடைய கேட்கிற சக்தி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. சயின்டிஸ்ட் பெரிய கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படிச்சேன். என்ன தெரியுமா? இந்த உலகம் 100%, அதுல 1%, 2% நம்ம பார்க்கிறோம். மனுஷன் பார்க்கிறது வெறும் 1%, 2% அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதான் நம்ம அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கோம். நீ அல்பன். நீ கடவுள் எப்படி? சர்வஜன், எல்லாம் தெரிந்தவன், சர்வ வித்து, சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் இருக்கார், சர்வ சக்தன், எல்லா சக்தியும் உள்ளவர். அப்படி இருக்கக்கூடிய அவர் மேல முதல் கட்டமா நான் நம்பிக்கை வைக்கணும். எப்ப நாம இந்த உடம்புங்கிற புத்தி நமக்கு இருக்கோ, இந்த இதுல இருந்து நாம விடுபடுறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு நாம அடுத்தது கொள்ள வேண்டிய டெக்னிக் என்னன்னா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த நான் இந்த சோஃபா உண்டாக்கல, நான் இந்த கட்டடத்தை கட்டல, இப்ப எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய உலகத்தை, ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களை உண்டாக்குறதுக்கு சில ஆட்கள் தேவைன்னா, இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்குறதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆள் இருக்கணும். அந்த பெரிய ஆள் மேல முதல்ல நம்பிக்கை வைக்கணும். இது முதல் ஸ்டெப். கடவுள் இருக்காரு, அவரு மேல நம்பிக்கை வைக்கிறார். அப்புறம் அந்த கடவுள் தான் எல்லாமா இருக்கார், எல்லாத்தையும் செய்கிறார் அப்படின்னு நம்ம பக்குவம் அடைவது. அதனால மும்மூர்த்திகள் அப்படிங்கிறது ஒரே தெய்வம் தான். அவருடைய வேலையை பொறுத்து நம்ம அவரை வேற வேற பேர்ல கூப்பிடுறோம். அதனால தான் சைவ சித்தாந்தத்திலையும் அந்த மாதிரி சொல்றாங்க, சாக்த சித்தாந்தத்திலையும் அப்படி சொல்றாங்க, வைஷ்ணவத்திலையும் அப்படி சொல்றாங்க. ஒரே தெய்வம் தான் எல்லாத்தையும் பண்றாரு. வைஷ்ணவத்துல தான் சொல்லுவாங்க என்ன, வாசுதேவன், பரவாசுதேவன். பரவாசுதேவன் தான் பார்க்கடல்ல வாசுதேவனா பள்ளி கொண்டிருக்காரு. அப்ப பெரியாள் யாரு? பரவாசுதேவன். அவர்கிட்ட இருந்துதான் இந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்ட காப்பாத்துற விஷ்ணு, அப்புறம் இந்த சம்ஹாரம் பண்ண அவர்கிட்ட இருந்து பிரம்மா பிறந்தார். அவங்க கதை இப்படி. அவர்கிட்ட இருந்து பிரம்மா வந்தார். அவருடைய நாவில இருந்து பத்மநாபன், அவர்கிட்ட இருந்து பிரம்மா வந்தார். அந்த பிரம்மாவிட்ட இருந்து சிவன் வந்தார். பிரம்மா படைக்கிறத பார்த்துக்கிட்டாரு, இவர் சம்ஹாரத்தை பார்த்துக்கிட்டாரு, காப்பாத்துறத அந்த விஷ்ணு பார்த்துக்கிட்டாரு. இப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட விஷயம். ஆனா அவங்களுக்கும் இவ எல்லாருக்கும் மேல பரவாசுதேவன் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதனால தாத்பரியம் ஒண்ணுதான். நாங்க என்ன இப்படி எல்லாம் குழப்பி அடிச்சுக்கிட்டு சொல்லுது இல்ல, நேரடியாக விஷயத்த நம்ம கீதா கிளாஸ்ல அத்வைதத்துல சொல்லிடுவோம்.